வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டார். இப்போ அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளில் அந்த ப்ரொசீஜரை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னால் அந்த தப்புக்கான தண்டனை என்ன மாதிரியான தண்டனையெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தண்டனைகள் அடங்கிய பட்டியல் அந்த ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் சொல்லியிருப்பாங்க. விதி 8ல் அந்த தண்டனைகள் அடங்கிய பட்டியலை சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் என்ன மாதிரியான தப்பு பண்ணாரோ அதுக்கேற்ற தண்டனையை நம்ம அந்த விதி 8ல் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய ஏதோ ஒரு தண்டனையை இம்போஸ் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஒரு தண்டனையை இம்போஸ் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டோம். இப்போ அந்த தண்டனையை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ அதுக்கான ப்ரொசீஜரை ஃபண்டமெண்டல் ரூலில் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் இருக்கும். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி எஃபெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி ஃபண்டமெண்டல் ரூல்ஸில் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு நம்ம பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபண்டமெண்டல் ரூலில் இருக்கக்கூடிய அந்த ரிலவெண்ட் ப்ரொவிஷனையும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்து தான் அவருக்கு ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். சரி, இப்போ அந்த விதி 8ல் தண்டனைகள் அடங்கிய பட்டியல் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதில் இந்த ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட் அல்லது வித்ஹோல்டிங் ஆஃப் இன்க்ரிமெண்ட், தமிழில் ஊதிய உயர்வு நிறுத்தம் அப்படிங்கிற தண்டனையை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த தண்டனையை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு நம்ம இம்போஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஊதிய உயர்வு நிறுத்தம், ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட் அல்லது வித்ஹோல்டிங் ஆஃப் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணும்போது 2 விஷயங்கள் அதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஒன்று, அந்த இன்க்ரிமெண்ட்டை நம்ம நிறுத்துகிறோம்னு சொன்னால் அது எத்தனை காலத்துக்கு, 6 மாதத்துக்கு இன்க்ரிமெண்ட்டை நிறுத்துகிறோமா, 1 வருஷத்துக்கு நிறுத்துகிறோமா அல்லது 2 வருஷத்துக்கு நிறுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி அந்த பீரியடை மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டரில் சொல்லணும். 2வது, வித் குமுலேட்டிவ் எஃபெக்டா அல்லது வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்டா அப்படிங்கிறதையும் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கணும். திரண்ட பயனுடன் கூடிய ஊதிய உயர்வு நிறுத்தமா அல்லது திரண்ட பயனின்றி ஊதிய உயர்வு நிறுத்தமா அப்படிங்கிறதையும் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கணும். பெரும்பாலும் சொல்லியிருப்பாங்க. சில ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர்கள் இதை சொல்லாமையே ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அது முழுமையானது அல்ல. சரி, இப்போ இந்த வித்து குமுலேட்டிவ் எஃபெக்ட்னா என்ன, வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு இன்க்ரிமெண்ட் டேட் 1/1/2024 அப்படி வச்சுக்குவோம். அப்போ ஜனவரி 1ஆம் தேதி அவருக்கு இன்க்ரிமெண்ட் டேட்டு. இப்போ 1/1/2024 அவருக்கு இன்க்ரிமெண்ட் சேங்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்து 1/1/2025க்கும் இன்க்ரிமெண்ட்டை சேங்ஷன் பண்ணிட்டோம். இப்போ 2025 வருஷத்தில் ஜூன் மாதத்தில் அவருக்கு 1 வருஷம் இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டோம். இப்போ அந்த இன்க்ரிமெண்ட்டை நம்ம எப்போ அவருக்கு நிறுத்தணும் அப்படின்னா 1/1/2026 அவருக்கு கொடுக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணணும். இப்போ வித்து குமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு அந்த பனிஷ்மெண்ட் ஆர்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அப்போ 1/1/2026 நம்ம அவருக்கு இன்க்ரிமெண்ட்டை சேங்ஷன் பண்ணக்கூடாது. 1/1/2027 தான் அவருக்கு இன்க்ரிமெண்ட்டை சேங்ஷன் பண்ணணும். இப்போ வித்து குமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால 1/1/2026க்கு அவருக்கு நோஷனல் இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கக்கூடாது. 1/1/2025 என்ன பேசிக் பே வாங்கினாரோ அதுதான் 1/1/2027 பேசிக் பேவாக இருந்து 1/1/2027க்கு அடுத்த இன்க்ரிமெண்ட்டை நம்ம சேங்ஷன் பண்ணணும். 1/1/2026 அவர் வாங்காத இன்க்ரிமெண்ட்டு அல்லது நம்ம சேங்ஷன் பண்ணாத இன்க்ரிமெண்ட்டு அவர் லைஃப் டைமில் என்டையர் சர்வீஸில் அவர் வாங்க முடியாது. இது வித்து குமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு பனிஷ்மெண்ட்டு கொடுத்தால் இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணணும். அதே சமயம் அவருக்கு வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டோம்.
இப்போ 1/1/2025 இன்க்ரிமெண்ட்டை சேங்ஷன் பண்ணியிருப்போம். ஜூன் மாதம் 2025 அவருக்கு வந்து 1 வருஷம் ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட் வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டோம். இப்போ அடுத்த இன்க்ரிமெண்ட் அவருக்கு எப்போ 1/1/2026. இப்போ 1/1/2026க்கு நம்ம இன்க்ரிமெண்ட்டை சேங்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா அவருக்கு 1 வருஷம் இன்க்ரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறோம்னு ஆர்டர் போட்டோம். அதனால் 1/1/2026 அவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் சேங்ஷன் பண்ண மாட்டோம். அடுத்த இன்க்ரிமெண்ட் எப்போ கொடுப்போம்? 1/1/2027 சேங்ஷன் பண்ணணும். இப்போ 1/1/2027 சேங்ஷன் பண்ணும்போது 1/1/2026க்கு அவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டை சேங்ஷன் பண்ணணும். அது வந்து நோஷனலாக சேங்ஷன் பண்ணிவிட்டு அந்த பேசிக் பேவை அடிப்படையாக வச்சுக்கிட்டு 1/1/2027 அவருக்கு வந்து நம்ம இன்க்ரிமெண்ட்டை சேங்ஷன் பண்ணணும். அப்போ 1/1/2026 நம்ம வந்து அவருக்கு நோஷனலாக இன்க்ரிமெண்ட்டை சேங்ஷன் பண்ணுறதுனால அதுக்கான அரியரை நம்ம கிளைம் பண்ணி கொடுக்கக்கூடாது. 1/1/2027 அவருக்கு சேங்ஷன் பண்ணக்கூடிய அந்த இன்க்ரிமெண்ட்டு தான் அவருக்கு வந்து மானிட்டரி பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதனால் ஒரு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இந்த 2 விஷயங்களை நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆர்டர் ரிசீவ் பண்ணணும். அதே மாதிரி எஃபெக்ட்டுக்கு கொடுத்து அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரும்போது எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.